வெல்கம் டு கோவை குயில் சேனல். நான் உங்கள் சகோதரி வித்யா. வணக்கம். மண்பானை இல்லை, தேங்காய் பால் மீன் குழம்பு. இதை ஒரு முறை செஞ்சு பாருங்களேன், அடிக்ட் ஆயிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சேன் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது மூணையும் நம்ம தனியாக வறுத்து பவுட்ரு பண்ணிக்கணும். அதோட மனம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும், கருக வேண்டாம். சூடு வரணும்ல அவசியம் இல்லை. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அண்ட் கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து கலக்கணும். அது கூடவே நம்ம அரைச்ச ஸ்பெஷல் பவுடர் சீரகம், சோம்பு, வெந்தயம், இது மூணும் வறுத்து அரைச்ச ஸ்பெஷல் பவுடர் இந்த குழம்புக்கு சேர்த்து இந்த புளி தண்ணியோட உப்பு சேர்த்து கலந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து இந்த தண்ணியை, மசாலா தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். புளி தண்ணியோட இந்த மசாலா பவுடர்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அடுப்பில் நல்ல ஒரு மண்பானையை வச்சு அதில் ஒரு 150 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் நான். உங்களுக்கு வேணால் இதை நீங்கள் நல்லெண்ணெய்க்கும் சமைக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம மீன் குழம்பு மண்பானையில் சமைக்கும்போது அதோட சுவையும் மனமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலேயே ட்ரெடிஷ்னலாக நம்ம ஊரில் எல்லாம் மண்பானையில் தான் மீன் குழம்பு எஸ்பெஷலி சமைப்பாங்க. பொதுவாகவே நான்வெஜ் கூட மண்பானையில் சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மண்பானையில் செய்யுங்க, அதோட டேஸ்ட்டே தனி தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச கறிவேப்பிலையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், எடுத்து வச்ச இஞ்சி, பூண்டு. இது பொன்னிறமாக செவக்க வறுத்தோடனே நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை பொடியாக எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வறுத்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். நம்ம வதக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, அடுத்து போட போகிற தக்காளி, இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கணும். அதை தோல் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டீங்க. அதில் இருக்கிற ஈரப்பதம், தண்ணி எல்லாம் வற்றிருச்சுன்னா மீன் குழம்பு 2 நாள் வச்சா கூட கெட்டு போகாது. மீன் குழம்பு பொதுவாகவே நம்ம நேற்று வச்சு இன்னைக்கு சாப்பிடுவோம். 2 நாளைக்கு சுட வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் அந்த மீன் குழம்போட ருசியே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே மீன் குழம்பு வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு இட்லி, தோசை, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, இப்படி எல்லாத்துக்கூடையுமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நான் தக்காளி சேர்த்துடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இந்த மசாலா கூட உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான் இதை சேர்க்குறேன். இப்போ நல்லா இந்த வெங்காயம், தக்காளி சுருளை வதங்கிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுருளை வதங்கிருச்சு. இந்த பதத்து வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அதோட சாறு இருக்கக்கூடாது, தண்ணி இருக்கக்கூடாது, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்க குழம்பு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் புளி தண்ணியிலேயே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அது கூடவே நம்ம அரைச்ச சீக்கிரம் பவுடர் இருக்கு இல்லையா, அது, உப்பு, இது எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக அந்த தண்ணியை நான் கலந்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணி இதை இதில் ஊற்றிடலாம். தேவைக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் மீன் போட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் வேறு ஊற்றுவோம், அதனால் அளவு பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம ஊற்றின புளி தண்ணியெலாம் கொதிக்குது. அது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா மேலே நல்லா எண்ணெய் மிதங்கும். இப்படி எண்ணெய் மிதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுனாவே நம்ம ஊற்றின அந்த மசாலா, புளி, அதோட பச்சை வடையெல்லாம் போய் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இன்றைக்கி சங்கரா மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்து நாம் பொறுமையாக சிம்மில் வச்சு மீன் உடையாமல் சேர்க்க போகிறோம். இதில் மசாலா நல்லா மேலே படுற மாதிரி மீனை உள்ள குழம்புக்குள்ளே அப்படியே தள்ளி வேக வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம், 5-6 நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்துடும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா, கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கு இல்லையா, அதனால் உள்ளே நல்லா வெந்து அதோட சாரெல்லாம் இறங்கி ரொம்ப நல்லா வந்திருக்கும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பொதுவாக இந்த மீன் குழம்பு சமைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருந்தாவே போதும். நமக்கு மீன் கழுவி சுத்தமாக வெங்காயம், தக்காளி ரெடியாக இருந்தால் 15 நிமிஷம் போதும்.
கேரளாவில் எல்லாம் மீன் இப்படி கொதிக்கும் போது இந்த புளித்தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஆற்றுல மீனை பிடிச்சி சுத்தம் பண்ணி அப்போ உடனே சமைச்சு சுட சுட சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய மீன் அவைலபிளாக இருக்கும். அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய குளத்துல கூட மீனெல்லாம் பிடிச்சி இம்மீடியட்டாக சமைப்பாங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் கண்டிப்பாக வெந்திருக்கும். நல்லா எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், உடையாமல் இருக்கணும் மீன். ஸோ பார்த்து பத்திரமா ஒவ்வொரு மீனாக எடுத்து பாருங்க. நல்ல மீன் வெந்திருக்கு. குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச தேங்காய் பாலை சுற்றி ஊற்றணும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க இந்த ஸ்டேஜில். இதுக்கப்புறம் மீன் உடையக்கூடாது, குழம்புமே நிறைய கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். அப்படியே கொத்தமல்லியை தூவி இறக்கிடணும். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சா தேங்காய் பால் அதுக்கப்புறம் திரிஞ்சிரும், டேஸ்ட் மாறிடும், குழம்போட டேஸ்ட் மாறும். ஸோ நம்ம ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு கொதிக்கு வரைக்கும் பொறுமையாக 2 நிமிஷம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரளா ஸ்டைல் தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் சுடு சாதத்தோட, சூடாக இருக்கிற சாப்பாட்டோட இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது காரம், புளிப்பு, தேங்காய் பாலோட இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு தேன் போல் சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு மட்டும் உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்களேன். நீங்கள் திரும்ப கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது செஞ்சுட்டே இருப்பீங்க. அவ்வளோ ஃபேவரட்டான டிஷ் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.